காலை வணக்கம் பழனிப்பன் சார் மற்றும் அங்கே ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் திருமந்திரத்தினுடைய 5வது பாடல் கடவுள் வாழ்த்து பகுதியில இதை கற்றுக் கொடுத்த பிட்டாமகா பத்ரிஜி அவர்களுக்கும், சொர்ணமாலா பத்ரிஜி அவர்களுக்கும், மகாவதார் பாபாஜி அவர்களுக்கும், சதானந்த யோகி அவர்களுக்கும், காசிரெட்டி நாயனாருக்கும், பிரபஞ்ச சக்தி விசசக்தி பஞ்சபூதங்களுக்கும், பூர்ணாத்மா சர்வாத்மா அம்சாத்மாக்களுக்கும், ஆஸ்கின் மாஸ்டர் மாஸ்டர் சேத் மாஸ்டர்களுக்கும் மற்றும் இந்த பயணித்து வரும் ஆத்மன்கள் அனைவருக்கும், பழனிப்பன் சார் அவர்களுக்கும், ரங்கநாதன் சார் அவர்களுக்கும், மகாவதார் ஃபவுண்டேஷன் அவர்கள் குழுவினருக்கும் என் ஆத்மா வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் பெருமை அடைகின்றேன். இது ஒரு வாய்ப்பு கொடுத்த பழனிப்பன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ரங்கநாதன் குருஜி அவர்களுக்கும் மற்றும் ஒரு முறை நான் நன்றிய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 5ஆம் பாடல் என்னன்னா, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்தன்று பொன்மொழி மின்னும் தவணச் சடமுடி தாமரை யானை அப்படின்னு ரொம்ப அழகா கொடுத்திருக்கிறாரு. அதாவது சிவபெருமான் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, சிவபெருமானுக்கு ஈடான தெய்வம் வேறு எந்த உலகத்திலும் இல்லை, பேரண்டத்தை கிடந்த பேரொளி ஆகுங்கிறார். அடுத்த 2வது லைனடு, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, அவனுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை என்பதையும், அந்த சிவபெருமானுக்கு சமமானவர்கள் இந்த உலகத்தில் யாரும் ஒருவரும் இல்லைங்கிறார். அடுத்தது 3வது புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னும். இந்த பதத்துக்கு என்னன்னா, அந்த சிவன் பிரபஞ்சம் முழுவதையும் கடந்து பொன்னிறமான ஒளியால் மின்னலை போல் பிரகாசமாக இருக்கின்றார். அடுத்தது 4வது லைனுக்கு, தவணச்சடமுடி தாமரை யானே அப்படிங்கிறார். தவம்புரியும் சடைமுடியை கொண்ட தாமரை மலரை போன்ற இறைவனே சிவனே பரம்பொருளே என்கிறார். இப்போ இதுல நம்ம இதுல ஒரு பாட்டு சொன்னோம், பொருள் சொன்னோம், அதோட கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். உலகில் உள்ள மற்ற தேவர்களோட சிவபெருமான் மேலானவர், அவரே ஈடு இணையற்ற பரம்பொருள் அப்படின்னுட்டு திருமூலர்ல எல்லா நாயன்மார்களும் சொல்கிறாங்க. இந்த பாட்டில் சொல்கிறார், அன்பே சிவம் என்பதை வலியுறுத்துகிறார் நம்ம திருமூலர். திருமந்திரத்தில் சிவத்தை தனிப்பெரும் தன்மையை விளக்குது. நம்ம சிவம் அன்பே சிவம்னா என்ன, சிவமே அன்பு, எல்லாமே எங்கெங்க அன்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் சிவம் இருப்பாருங்கிறது தெளிவான விஷயம். நாம் ஏதேனும் சுகத்தை எந்த அளவிற்கு விரும்புகின்றோமோ அந்த அளவிற்கு இறைவன் காட்டிய நாட்டம் இருக்கும். இருந்தால் இவற்றை இறைவன் வராது இருக்க மாட்டான். எந்த இடத்தில் நம்ம நம்மளுக்கு எவ்வளவு அந்த அந்த இன்பம் இருக்கிறதோ, அந்த சுகம் இருக்கிறதோ, அந்த அந்த அனைத்தையும் இறைவனுக்கு இருந்தால், அதன் மேல் நாட்டம் இருந்தால், அதாவது கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் மைண்ட், அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் ஒரு இடத்துல இருந்தால் கண்டிப்பா இறைவன் அந்த இடத்துக்கு வராமல் இருக்க மாட்டான்கிறார். சிவநாமம் எங்கும் பரவ வேண்டும் என்கின்ற கருத்து எல்லோருக்கும் இருக்கு, எமக்கும் இருக்கும் உமக்கும் இருக்குங்கிறார். இதற்கு திருமந்திரம் ஒரு கருவியாக நினைத்தால் அது ஆனந்தமே. இது எல்லாருக்கும் இருக்குது, அதுக்கு ஒரு கருவியை திருமந்திரத்தை நீங்க எடுத்துக்கொண்டது அது எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குன்னு சொல்றாரு. யார்? திருமூலர் சொல்றாரு. இதை மக்கள் பின்பற்றி வந்தால் பேரானந்தம். இதை பின்பற்றி எத்தனையோ இருக்கு. அந்த சொல்ல போனா இந்த 12 திருமுறைகள்ல இது ஒரு 10ஆம் திருமுறை சொல்றாங்க. அந்த 12 திருமுறையில எத்தனையோ இருந்தாலும் இந்த திருமுறையில் நீங்க எடுத்துக்கிட்டு இதுல நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லும் போது எனக்கு பேரானந்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது அவருக்கு மட்டும் பேரானந்தம் இல்லை, நமக்கும் பேரானந்தம். ஒன்று செய் அது நன்று செய், அதையும் இன்றே செய் அது இப்பொழுதே செய். இப்போ பழனியப்பன் தமிழ சொல்லும் போது என்ன சொன்னாருன்னா, பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு நம்ம எல்லாருக்கும் தேவை, இந்த ப்ரெசன்ட்ல லீவ் பண்றது வேணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஆனாபானசதி தியானத்தை நம்ம எல்லோருக்கும் நம்ம பரவப்படணும், எல்லோருக்கும் சொல்லணும். நாம் பெற்ற இன்பம் என் வையகம் பெறட்டும். இவர் சொன்னது 3ஆம் தத்துவம் அதுதான். அன்பே சிவம், ஒன்றே குணம் ஒருவனே தேவன், யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறணும். இப்போ நம்ம இந்த ஆனாபானசதி தியானத்தினால நம்ம நிறைய நன்மை அடைஞ்சிருக்கிறோம். இந்த நன்மையை மற்றவங்களுக்கு சொல்லும் போது அவங்க அவங்களுடைய கர்ம பலன் விடுதலை ஆகி அவர் நல்ல மோட்ச நிலைமைக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிறது இதனுடைய நல்ல தெளிவான சமாச்சாரம். யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறட்டும். அதாவது எத்தனையோ தானங்கள் இருக்கு,
வஸ்திரதானம் இருக்கு, புஸ்தக தானம் இருக்கு, அன்னதானம் இருக்கு. இது எல்லாத்திலையும் அது அப்பப்போ முடிஞ்சிடும். அன்னதானம் பண்றோம், சாப்பாடு நிறைய இருக்குது, அது ஜீரணமாச்சுன்னா பசி திருப்பி வந்துடும். வஸ்திரதானம் அதே மாதிரிதான், துணி இருக்கிற வரையும் நல்லா இருக்கும், அப்புறம் கிழிஞ்சு போச்சுன்னா தூக்கி எறிஞ்சிருவோம். புஸ்தக தானம் படிச்சிடுறோம், நல்லா இருக்கட்டும், புஸ்தகம் வந்தது. ஆனா இந்த தியான தானம் நாம செஞ்சோம்னா இந்த தியானத்தினால அவங்க லைஃபே டேர்னிங் பாயிண்ட் ஆகும். அப்போ அவங்க லைஃபே சேஞ்ச் ஆகணும். இது எல்லாமே வந்துடும் எப்போ தியான தானம் செய்யும் போது, எல்லாமும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆகையால நம்ம மற்றவங்களுக்கு இது ப்ரொபகாண்டா பண்ணணும், ப்ரொபகேஷன் பண்ணணும். நம்ம ஒவ்வொருத்தருக்கு முடிஞ்ச அளவுக்கு நோட்டீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுங்க. இந்த இதெல்லாம் நடக்குது இல்லைங்களா, ஊர்வலம்லாம் நடக்கும். அதாவது இந்த அனிமல் எல்லாம் மிருகங்களால் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஊர்வலம் போடுவோம். அந்த மாதிரி ஊர்வலத்தெல்லாம் நம்ம கலந்துக்கணும். மற்றவங்களுக்கு டெய்லி அட்லீஸ்ட் ஒருத்தருக்கிட்டையாவது நம்ம ஆனாபான தியானத்தை பற்றி சொல்லணும்னா அதே பெரிய ப்ரொபகேஷன், அதே ஒரு பெரிய ப்ரொபகாண்டா சொல்றோம். அப்போ நம்ம ஒன்று அது இன்னே செய்யணும். அது நாளைக்குன்னு சொல்லி தள்ளி போடாதீங்க, அது இன்னைக்கே செய்யுங்க, அது இப்போதே செய்யுங்க. இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு கூட யார்கிட்ட ஒன்று சொல்லுங்க. இல்லை முடிஞ்சா ஒரு ஃபோன்ல ஹலோ நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும்போது இதையும் சேர்த்து சொல்லுங்க. ஆச்சா? ஆக அது போல நமது எண்ணத்தை நம்ம ஒரு நிலைப்படுத்தி இறைவனை காணுதல் வேண்டும் என்கின்றார். இந்த என்கின்ற எண்ணத்தை பெருக்குவீர்கள். அதைதான் இப்போ குருஜி சொன்னது என்னன்னா, கான்சன்ட்ரேட் ஆன் ஒன் பிளேஸ். அந்த மாதிரி அந்த நம்ம எண்ணத்தை நம்ம விரிவுபடுத்தணும். தானாக இப்போ தாகம்ங்கிறது தானாக கோடை காலத்துல தாகத்தை தீர்த்து நீர் தேடுவதை போல இறைவனை நாட அவன் உங்கள் முன் காட்சி அளிப்பதோடு மட்டுமல்லாமல் முழுமையாக அவன் அருள் புரிவான். உங்களுக்கு காட்சி மட்டும் கொடுக்கலையா, உங்களுக்கு என்ன வேணும் ததாசனுட்டு கொடுத்துட்டு போயிடுவார் அவர். அப்படியே ஆகட்டும் சொல்லிட்டுவார். ஆகையால எப்படி ஒருத்தர் தண்ணி கொடை காலம்னா இந்த மாதிரி வெயில் காலத்துல தண்ணிக்கு தவிப்பாங்க. எப்படா ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்காதா, ஜில்லுன்னு அப்படி ஒரு ஐஸ் வாட்டர் சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு. அது போல நமக்கு இறைவனை நம்ம காணும் போது அவன் உங்கள் முன் கண்டிப்பா காட்சியளிப்பான், நம்ம கேட்கும் வரத்தை கொடுப்பானுங்கிறார். அப்போ படைக்கக்கூடிய தொழிலில் இருந்து கிடைக்கக்கூடியது என்னதுன்னா படைக்கும் தொழில். காக்கக்கூடிய தொழிலிருந்து கிடைக்கக்கூடியது காத்தல். செல்வம் அது மகாலட்சுமி கிட்ட, கல்வி அது சரஸ்வதி தேவி கிட்ட. யார்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அவங்க கிட்ட நாம அது கேட்கிறோம். ஆனா இந்த பிறப்புமே இல்லை, இறப்புமே இல்லை ஒரு இடத்துல நாம என்ன கேட்க முடியும்? நம்ம அதுதானே கேட்கணும். நமக்கு மோட்சம் வேணும், நமக்கு முக்தி வேணும் அப்படின்னுட்டு அதுதான் நம்ம கேட்போம். அதுதான் என்னைக்கும் இல்லை. என்னவென்றால் பிறப்பும் இறப்பும் இல்லாத தன்மையை நாம் அந்த இறைவன், பிறப்பும் இறப்பும் இல்லாத இறைவன் ஆகிய சிவபெருமானத்துல கேட்கும். படைக்கக்கூடிய பிரம்மாவை விட காக்கக்கூடிய விஷ்ணுவுக்கே தெரியும் எத்தனையோ பிறப்பு. அவரே பூமியில் பிறந்து எத்தனையோ முறை பிறக்கிறார், இறக்கிறார். ஒரு கிருஷ்ணனாக பிறந்தார், ஒரு வேடவனுடைய அம்பினால் அடிபட்டு இறந்து விடுகிறார். மண்ணோடு மண்ணாக போனாலும் கூட அவருடைய பெயரும் புகழும் இன்றளவும் நினைத்திருக்கிறது. ராமர் பிறந்தார், தன்னுடைய லவகுச்சா என்கின்ற குழந்தைகளால், பெற்ற பிள்ளைகளால் அவருக்கு மரணம் ஏற்பட்டு இறந்து விடுகிறார். அப்போ சிவன் எங்கே பிறந்தார்? விஷ்ணுக்கும் தெரியும், பிரம்மாவுக்கும் தெரியும் அவங்க பிறக்கிறது எங்கன்னு தெரிஞ்சு போச்சு, அவங்க இறந்து விடுகிறாங்க. ஆனா சிவன் எங்க பிறந்தாரு, எங்க இறந்தாரு? எங்கேயும் இல்லை. அவருக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அப்ப அவர் யாருன்னா பரம்பொருள். அதற்கு முதலும் இல்லை, முடிவும் இல்லை, அண்டமும் கிடையாது, ஆதியும் கிடையாது, பந்தமும் கிடையாது, எதுவுமே இல்லை. இப்படி யாராலும் தொட முடியாத உயர்ந்த பொருளுக்கு நாம் மதிக்க காரணம் என்னவென்றால், இது உயர்ந்தது என்பதை விட இது அன்புடையது. அன்பே சிவம். இது எல்லாத்துக்கும் சிறந்தது அன்பு அப்படின்னு சொல்றார். அன்பும் சிவமும் இரண்டன்பர், அறிவில்லாதவர்கள். அன்பே சிவமானதை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. அந்த அன்பும் சிவமான பின் நீங்களும் சிவனாக அமர்ந்திருக்கலாமே. அதுதான் அவர் குருஜி என்ன சொல்றாரு, பித்தாமக பத்ரிஜி, மை டியர் காட்ஸ்ங்கிறார். உங்ககிட்டயே கடவுள் இருக்கிறார், நீங்களும் கடவுள் தான் அப்படிங்கிறார். சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா அங்க ஒண்ணுமே கிடையாது, வெட்ட வெளிதான். அங்க பாத்தீங்கன்னா உங்க கண்ணாடி முன்னாலும் உங்களை நீ பார்க்கலாம், அதுதான் வெட்ட வெளிதான். அதுதான் நீங்க தான் கடவுள். அதே வள்ளலார் இதுக்கு போனீங்கன்னா அங்க கண்ணாடி வச்சிருப்பாங்க. கடலூர் போனீங்கன்னா
அதெல்லாம் அது எல்லாம் அங்க ஒவ்வொருத்தர் போகும்போது அவங்கதான் கடவுள். அந்த கண்ணாடி முன்னால் நீங்க வந்து பிம்பம் தெரியும், அவர் தான் கும்பிடுறாங்க. ஆக ஒவ்வொருத்தருக்குமே என்ன சொல்றாங்கன்னா, அது கடவுள் எல்லாருக்கிட்டையும் இருக்கு. நம்ம டிஎன்ஏ 2% தான் யூஸ் பண்றோம். இன்னும் 98% தூங்கிட்டு இருக்கு. அதை நம்ம எழுப்புறதுக்கு தான் இந்த தியானம் சக்தி அதெல்லாம் செய்யறோம். அந்த தியானத்தின் மூலமா நம்ம டிஎன்ஏ நிறைய நிறைய செய்ய செய்ய நம்மளாலையும் அந்த இதுக்கு அடைய முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்காகத்தான் நம்ம ஒவ்வொரு முறையும் பிராக்டிஸோட விசத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது. அப்போ அன்பில் இருக்கக்கூடிய சிவதத்துவத்தை நாம் வணங்கக்கூடியவராகவும், உயர்வு தாழ்வு என்கின்றதை விட நாம் யாரோட இடத்துக்கு போனோம் என்றால் குழந்தையும் தெய்வமும் யாருகிட்ட யாராண்ட இருக்கும் எனில் கொண்டாடுகின்றவனிடத்தில் தான் இருக்கும் இல்லையா? நீ என்னதான் தப்பு செஞ்சாலும் அவன் புள்ளப்பா, அவன் குட்டிப்பா, அவன் சின்ன பையன் பையன் கண்ணு பையன் ராஜாப்பான்னு சொல்லி கொஞ்சலாம் அந்த தாத்தா கிட்ட தான் அந்த குழந்தை போகும். அம்மா அடிக்க வருவாங்க, அப்பா டேன்னு மிரட்டுவாங்க. ஆனா எல்லாத்தையும் விட ஓடி போய் தாத்தாவை கட்டி பிடிச்சிக்குவான், இல்லைன்னா பாட்டியை கட்டி பிடிச்சிக்குவான். எப்படி? அப்போ அவங்க வந்து அந்த குழந்தை கிட்ட என்ன சொல்லுவாங்க, குழந்தைய அவனை அடிக்காதப்பா, அவனை திட்டாதப்பா அப்படின்னு சொல்லும் போது அவங்க கிட்ட போய் அரவணைச்சுக்கிறான். இதுதான் சொல்றது. அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணாலும் பாவம்பா, இந்த குழந்தைப்பா, இது குட்டிப்பா, அதுக்கு என்ன தெரியும், நீ இது சின்ன வயசுல இந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் அந்த சமாதானம் சொல்லி அவங்கள அரவணைச்சுக்கிறது. அப்போ அப்போ நம்ம அப்ப யார்கிட்ட நம்ம போவோம்? அரவணைக்கிற கிட்ட தான் போவோம். அப்போ அந்த இறைவன் தான் அந்த இடத்துல நம்ம அரவணைக்கிறவன் தான் என்னோட குழந்தை. நம்ம எல்லாம் குழந்தைகளுடைய, அதாவது கடவுளுடைய குழந்தைகள். அப்ப நம்ம யாரு? கடவுள் தானே. அதான் சொல்ல வலியுறுத்துகிறார் இந்த இடத்துல. அவர் தான் வலியுறுத்துகிறார். என்ன சொல்றாருன்னா, நம்ம கௌரிஜி பத்ரிஜி சொன்ன மாதிரி மைடியர் காட்ஸ்ங்கிறார் பாருங்க. மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், மைடியர் மாஸ்டர்ஸ், மைடியர் காட்ஸ்ங்கிறார். மைடியர் காட்ஸ் என்ன அர்த்தம்? நீயும் கடவுள் தான்யா, அதை நீ மறந்துடுற. நீ அப்பப்போ இந்த மாதிரி சத்தம் நாங்க வா, நாங்க ஞாபகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆகையால இந்த தன்மையை உணர்ந்து இதை நாம் இதை நாம் வந்து தான் சீர்படுத்தணும். எனக்கு முன்னாலே அவர் இங்கே வந்து எனக்கு என்னவெல்லாம் செய்யணுமோ அது என்ன பாதுகாத்து இந்த சிவத்தை நாம் உயர்வாக பார்ப்பதற்கு வேறு காரணமே இல்லை. நான் வர்றதுக்கு முன்னால எனக்கு முன்னால சிவன் வந்து நிக்கிறார். என்னோட பையன் வர்றான், என்னோட புள்ள வருது, அந்த பிள்ளைய நம்ம எப்படியெல்லாம் காக்கணும், எப்படியெல்லாம் பாதுகாக்கணுங்கிறதெல்லாம் தீர்மானம் பண்ணி ப்ரீ பிளான் பண்ணி நமக்கு முன்னாடி ஹோம் கார்ட்ஸ் பாடி கார்ட்ஸ் மாதிரி அவர் நம்ம தலைவர் வந்து நிப்பார் சிவன். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் வேறு இன்னும் உயர்ந்த காரணம் என்னன்னா அன்பு. அவனோடு ஒப்பாரிங்க யாரும் இல்லைங்கிறார். இந்த கருத்து சிவபுராணம் மற்றும் சைவ புராணங்கள வரும் பல கதையில நம்ம அடிப்படையாக சிவபெருமான் மேன்மையை விளக்குங்க. எப்படி பாருங்களேன், பிரம்மனும் விஷ்ணு ஒரு போட்டி வருது, யார் பெரியவங்கன்னு லிங்கோத்பவன் சொல்லுவாங்க. அந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களுடைய யார் பெரியவங்கன்னு போட்டியிடும் போது அங்க சிவபெருமன் அவர்களுக்கு நடுவே அடிமுடி காணாத தீப்பழம்பாக லீக்கிறார். இதனால் சிவனை முந்திய தெய்வமே இல்லை என்று நிரூபிக்கப்பட்டது. அவங்க மேல போயிட்டே இருக்கிறாரு பிரம்மா, எதுவுமே எத்தனையோ இதுல போயிட்டே இருக்கிறார், எதுவும் கிடைக்கல, இன்னும் முடிய தாண்டல. அப்புறம் கீழே அவரு வராக அவதாரம் எடுத்து சிவன் இவரு விஷ்ணு போயிட்டே இருக்கிறார், அடியை காண முடியல. யாராலையும் காண முடியாது, அடிய முடியும் காணாதனால எல்லாரையுடைய பெரியவன் யாருன்னா சிவன் தான் அப்படிங்கிற. அப்போ இன்னொன்னு சொல்ல போனா தக்கனுடைய யாகம். தக்கன் வந்து பார்வதியோட அப்பா. அவர் வந்து என்ன செய்யறாருன்னா ஒரு யாகம் நடத்துறாரு. அந்த அந்த யாகத்துல வந்து சிவனுக்கு அவுள் பாகம் கொடுக்கறது இல்ல, அவர் தந்தையாவை ஏத்துக்கிறது இல்ல, மதிக்கிறது இல்ல. ஆகையால மற்ற தேவர்கள் அனைவரும் கூட இருந்தும் சிவன் அங்க இல்லாதனால அந்த யாகம் என்ன ஆகுதுன்னா வேள்வி தடைப்பட்டு போயிடுது. அதனால சிவன் அங்க இல்லைன்னா அங்க எதுவுமே நடக்காதுங்கிறது உருவாயிடுச்சு. ஆக நாம என்ன செய்யறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளால வந்து இந்த சிவனை போற்றுவதற்கு நமக்கு இதை விட வேற காரணம் வேணும்னா இந்த கதைகளை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம கங்கா நதி வந்து பூமிக்கு நோக்கி வரும்போது பூமி தாங்க முடியறது இல்லை. அப்போ பூமாதேவி போய் சிவங்கிட்ட வேண்டிக்கிறாங்க. சார், வீடியோ சார், ஆடியோ சார்.
சார் சார் ஆடியோ சார். சார் 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 அன்மியூட் கொடுக்குறேன் சார். ஆ சார் சம் ஆ டெக்னிக்கல் சரி. ஓகே. ப்ளீஸ் ப்ரொசீட். எஸ் சார். அதனால அவர் என்ன செய்யறாரு, கங்கா தேவியுடைய வேகத்தை தன்னுடைய ஜடமொழி மூலியமாக தாங்கிக்கிட்டு அப்புறம் மெதுவா அவர் வந்து தன்னுடைய சக்தினால அன்புனால அவரு பூமிக்கு அனுப்புறார். அப்போ சிவனை தவிர வேற யாராலையும் இந்த பிரபஞ்சத்தை காக்க முடியாதுங்கிற உணர்த்துறாரு. அப்போ ஊருக்கு ஒரு தலைவன் வேணும், ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாவட்டத்திற்கு ஒரு ஆட்சியர் கலெக்டர் வேணும், ஒரு மாநிலத்திற்கு ஒரு முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் வேணும், இந்த இந்த தேசத்திற்கு ஒரு அரசன் அல்லது ஒரு பிரைம் மினிஸ்டர் வேணும். அது போல அகில உலகத்திற்கும் ஆட்சி செய்யக்கூடிய ஆளக்கூடிய கடவுளுக்கும் ஒரு வேவென்றால் அவரைத்தான் நாம் சிவபெருமான் என்கின்றோம். இவரே முழு முதற் கடவுள் அப்படிங்கிறது நம்ம திருமூலருடைய முழு கருத்து. மனிதர்கள், தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், திருமால், பரமன், பிரம்மன், கிரகங்கள், சூரியன், சந்திரன், ஆக தேவேந்திரன் முதல் கொண்டு மற்றும் உள்ள எல்லா தெய்வங்களும் தேவர்களும் சிவா பெருமானை தானே தொழுகின்றனர். ஆனால் இப்பரம்பொருள் இப்ப பெருமான் யாரை தொழக்கூடியவர்? அவரு யாரையும் தொழுறது, அவர் யாரையும் கும்பிடுறது இல்ல. அவர் எங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த மாதிரி பக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் சேவை செய்ய கலந்துடுவார். அவர்களுக்கு பெரும்படிப்பட்டான் அந்த பாட்டியோட இதுக்கு இது செய்யறதுக்காக, அவனுடைய அரசனுடைய கட்டளை நிறைவேற்றுறதுக்காக மண் அள்ளி போடுறதுக்கு எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி அவர் வந்து பிள்ளையா வந்து மண் அள்ளி போட்டார், பெரும்படிப்பட்டார். அதே மாதிரி அவன் வந்து மக்களுடைய சபையில வந்து இவனுடைய அவனுடைய கடன், அவனுடைய ஏழ்மையை போக்குறதுக்காக, தருமியினோட ஏழ்மையை போக்குறதுக்காக பாட்டு இசைக்கும் புலவனாக வந்து அது அவர் தன்னுடைய இதை நிரூபிக்கிறார். தமிழர்களோட விளையாட வர்றார். அப்போ அங்கேயும் வர்றார். அதே மாதிரி பூச நாயனார் அப்படிங்கிறவர் வந்து மனசால தன்னுடைய கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு கோயிலை கட்டுறாரு, கும்பாபிஷேகம் பண்றார். மன்னனோட அதே நாள்ல அவரு ஒரு கோயிலை கட்டி அங்க கும்பாபிஷேகத்தை கூப்பிட்டா அவர் அங்க போகாம பூச நாயனார் இடத்துக்கு வந்து அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்கிறார். கேட்டா எங்க என்ன மனசால அதிகம் அங்க நினைக்கிறார்களோ அங்க நான் வந்துருவேன்ப்பா, நீ இப்போ அடுத்த நாள் வச்சுக்கலாம் கும்பாபிஷேகம் சொல்லிடுறாரு. அது போல எங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ, எங்கெல்லாம் தன்னை நினைக்கிறார்களோ அங்கெல்லாம் இறைவன் அங்க உயர்வு தாழ்வு பார்க்காமல் வந்து விடுகிறார். அப்போ இந்த மாதிரி நிறைய நாயன்மார் கதைகள் இருக்கு. அது ஒவ்வொரு டைம்ல நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? இது இந்த இதுக்காக நமக்கு இந்த 13வது பேட்சுக்காக ஆரம்பத்திற்கு நமக்கு வந்து ஆரம்பித்து கொடுத்த ரங்கநாதன் குருஜி அவர்களுக்கும் மற்றும் இதை கற்றுக்கொண்ட மற்ற எல்லாருக்கும் நீங்க வந்து ப்ரொபகேஷன் செய்யணும் அப்படிங்கிறது கேட்டுக்கொண்டு, இந்த ஷேரிங் ஆஃப் விஸ்டத்துல எனக்கும் ஒரு பங்கு கொடுத்த மகாவதார் பாபாஜி அவர்களுடைய ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என் ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு மற்றும் நீங்க அமைதியாக இருந்து கேட்டு இதனுடைய பாயிண்ட்டுகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கரம் கூப்பி சிரம் தாழ்த்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி நன்றி நன்றி.